எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோ. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கேக் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் என்ன பொருட்கள்னு பார்ப்போம். வாங்கோ வீடியோவுக்கு போகலாம். செய்வதற்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் ஹோல் பர்பஸ் ஃப்ளவர், 150 கிராம் மார்ஜரின், 5 முட்டை, 125 கிராம் சீனி, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 5 டேபிள் ஸ்பூன் பால். இப்போ நாங்கள் வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள வந்து மார்ஜரினை போட்டு நான் அடிக்க போகிறேன். நான் இந்த நேரம் கேக்கில் இந்த பேக்கிங் பவுடரை வந்து வைக்க போடணும். மாவையும் பேக்கிங் பவுடரையும் வந்து ஒருக்கா 2 தரம் அரித்து எடுப்போம். கேக் செய்கிறதுக்கு இந்த மாவன் வந்து வடிவாக நீங்கள் பேக்கிங் பவுடரும் மாவும் வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும். இங்கே மாவு சஞ்சு ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு கால் 2 தரம் இப்படி எடுத்து திருப்பி போட்டுட்டு ஒரு கால் மிக்ஸ் பண்ணி அரிச்செடுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாம் பேக்கிங் பவுடரும் மாவும் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும். இப்போ இது ஓகே காணும். இது நாங்கள் இப்போ இந்த 150 கிராம் சீனியை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுப்போம். நான் இப்படி ஒரு காஃபி கிரைண்டர் மாதிரி ஒன்றுக்க போட்டுட்டு இதை வந்து நல்லா மாவாக அடிச்சிங்கிறேன்னா உங்களுக்கு இது அடிக்கேக்கில் ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் நாங்கள் பவுடர் பண்ணி எடுப்போம். இதே மாதிரி ஐசிங் சுகர் பதத்தில் வந்து மாவு நல்ல மாவை அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போட்டாது இதுக்கு நாங்கள் இப்படி இதே மாதிரி அடிச்சிடுங்க. இப்போ நான் இந்த சீனியை வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படியே இதோட சேர்த்து அடிக்கிறேன். இப்போ பாருங்க, மார்ஜரின் வந்து நல்ல வெள்ளையாக அடிபட்டுட்டு நாங்கள் இந்த நேரத்தில் இதில் இந்த கேக்குக்கு நாங்கள் 5 முட்டையின் மஞ்சள் கருவை மட்டும் விட்டுத்தான் இது அடிக்கிறது. வெள்ளைக்கரு வந்து நாங்கள் இன்னொரு கோட்டிங் மேலே போடணும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன செய்கிறேன்னு. இப்போ நாங்கள் 5 மஞ்சள் கரு மட்டும் இதுக்கு விட்டு நான் இப்பொழுது இந்த முட்டையை ஒருக்கா நான் கழுவி போட்டு நான் இப்போ இதை லைட்டாக இப்படி தட்டிட்டு வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கிறேன். இப்போ வெள்ளைக்கருவை இதுக்காக விட்டு எடுப்பேன். இப்படி எடுங்க. மஞ்சள் கருவை மட்டும் வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கணும். மஞ்சள் கரு எடுக்கக்கூடாது. மஞ்சள் கருவை இல்லாமல் இதை நாங்கள் பொறுமையாக இதை நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும். இதுக்குள்ள வந்து அந்த வெடுக்கு வந்ததுன்னு சொன்னால் இந்த இப்படி வருதெல்லாம் இதை நீங்கள் அப்படியே டிச்செடுத்து வேறு ஒரு இதுக்குள்ள எறியுங்கோ. அதெல்லாம் கேக் மணக்கும். இப்போ இந்த மஞ்சள் கருவை வந்து நான் இதுக்க விடுறேன். ஒயிட் ஓகே. இதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வடிச்சிருக்கெல்லாம் இதை நீங்கள் வெளியாக வச்சுருவோம். இப்போ நான் எடுத்த இந்த மஞ்சள் கருவை வந்து நான் இந்த கேக்குக்கு விட்டுட்டு இதை சேர்த்து அடிக்க போகிறேன். கொஞ்சம் பறக்கும். இப்போ இந்த மூடியை போட்டிங்கன்னு சொன்னால் வெளியால் பறக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் மாவை மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு இருக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு போட்டு இந்த சின்ன இதுக்களால் போட்டுட்டு இப்படி ஒவ்வொரு டேபிள் டீஸ்பூனாக நீங்கள் போட்டுட்டு இதை நீங்கள் அடிச்செடுங்க. மிகவும் நீங்கள் ஆறுதலாக செய்ய வேணும். அவசரப்பட்டு செய்தீங்கள் என்று சொன்னால் இந்த கேக் சரியான கஷ்டமான ஒரு கேக். நீங்கள் ஈஸியாக செய்கிற முறையாக நான் உங்களுக்கு படிப்படியாக காட்டி தந்திருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரியே செய்தீர்கள் என்று சொன்னால்
சுவையாக இருக்கும் உங்களுக்கு கேக். நான் இதை இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். இப்போ அடித்து எடுத்துட்டேன். இப்போ நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு கால் எல்லா இடம் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வடிவாக அப்படி வலித்து போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா நாங்கள் அடிப்போம். அடித்து போட்டு நான் இப்போ எடுத்து வச்ச பால் இருக்குல்ல, இந்த பாலை நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சாத பால். இதை நீங்கள் இருக்க விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்க. நான் இப்போ இந்த பேக்கிங் ட்ரே இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். இந்த கீழே அடுக்கி இப்படி ஒன்றால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே லைட்டாக ஒரு பூசி எடுங்க. இப்படி பூசிட்டு பேக்கிங் பேப்பர் இருக்குல்ல, நீங்கள் அதை அப்படியே அடியில் இப்படி விரித்து விடுங்க. இந்த கேக்கை நான் வைக்கிறதுக்கு வச்சுட்டு நாங்கள் இப்போ இந்த அடித்த மா இருக்குல்ல, அதை நாங்கள் வடிவாக வடித்து எடுத்து போட்டு நாங்கள் இப்போ இதில் இந்த மாபட்டில் வந்து மாவை வந்து நாங்கள் இப்போ அடித்த கேக் மிக்சரை வந்து நாங்கள் இப்போ இதுக்க போடுங்க. இப்படி எடுத்துக்க எல்லாத்தையும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் இப்படி ஒன்றால் இந்த கொஞ்சம் குறை மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் மெல்லிய கேக். இதுக்கு நாங்கள் க்ரீம் பூசுவோம். பிறகு நான் இப்போ இது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்படியே எல்லா ஃபுல் ட்ரேக்கும் வார மாதிரி பரவி எடுங்க. நான் இதை பரவி எடுத்துட்டு இப்படி பூசி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்படி நான் செய்தேன். வாங்கும். இப்போ நான் இந்த கேக்குக்கு மேலே வந்து ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று அடித்து போடுறேன். இந்த முட்டை வெள்ளைக்கருவில் அதுக்கு வந்து நான் 180 கிராம் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் பவுடர் பண்ணி எடுங்க. இதையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த இது க்ரீம் செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். 180 கிராம் சீனி. இதுக்கு வந்து பாதாம் பருப்பு இருக்குல்ல, அது வந்து இப்படி வெட்டி இங்கே விப்பினம் இப்படி சீவல் மாதிரி கருப்பு தோல்கள் எல்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி இருக்கும். இதில் ஒரு 100 கிராம் ஒரு 50 கிராம் எடுங்கோ. இதில் வந்து 5 முட்டைக்கரு வெள்ளைக்கரு எடுத்து வச்ச நாங்கள் எல்லாம் இந்த ஒயிட் எக்ஸை இதுதான் இதுக்கு தேவை. இதுக்கு 2 டீஸ்பூன் வெனிலா சுகர் சீனி இருக்குது, வெனிலா சீனி. அதுவும் இது வாசத்துக்காண்டி இது நாங்கள் இதுக்கு போடுறது வந்து அடிச்செடுப்போம் மாவா. நல்ல மாவா நீங்கள் அடித்து வைப்பீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். மாவை அடித்தாச்சுது. இப்போ நான் வந்து இந்த கேக் அடித்த சட்டி இருக்குல்ல, அதை வடிவாக கழுவி துடைச்சி வச்சுருக்கிறேன். ஏனெண்டா நீங்கள் மாஜரின் கேக் அடித்த இதுகள் இருக்கக்கூடாது. இந்த ஒயிட் எக் கேக்க கவனமாக இருக்கணும். வடிவாக துடைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இதுக்கு இந்த இது அடிக்கிறது முட்டை வெள்ளைக்கரை அடிக்கிறதுக்கு இந்த கேக் மிஷினுண்டு இதுதான் நீங்கள் பாவிக்கணும். கேக் அடிக்கிறதுக்கு வந்து கேண்டு இருக்குல்ல, கேக் இந்த காக்கை சீயன் இருக்கும். இந்த இதுதான் கேக் அடிக்க மாஜரின் சீனி அடித்து கேக் நார்மலாக கேக் அடிக்கிறது இந்த இதை வச்சு தான். தெரியாதவைக்கு சொல்கிறேன், கனவேருக்கு தெரியும். ஆனால் சில்லங்காலேருந்து பார்க்குறவைக்கு கனவேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது கேக் அடிக்கிறது, இதுதான் அந்த க்ரீம் அடிக்கிறது. இதை நாங்கள் இதுக்குள்ளே போடுங்கோ. போட்டுட்டு லொக்கை அமைச்சிட்டு உளுக்கு விடுங்கோ. இப்போ நான் இந்த 5 வெள்ளை முட்டைக்கருவை நான் இதுக்கு விடுறேன். விட்டுட்டு நல்ல நுர வார மாதிரி நல்ல வடிவாக நீங்கள் இதை அடிச்செடுக்கணும். நீங்கள் அடிச்செடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பொறுமையாக ஆறுதலாக அடிக்கணும். இப்போ நான் சீனி வந்து நல்ல மாவை அடிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ள அந்த சீனியை
எடுப்போம் சீனியை. இப்போ நீங்கள் இதுக்குள்ள இந்த சீனியை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனாக விட்டு நாங்கள் இதை அடிச்சிடுவோம். சீனியை நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு நல்ல க்ரீமாக வர்ற மாதிரி நீங்கள் அடிச்சிடணும். இதை இப்போ வலிச்செடுத்துட்டு நாங்கள் இப்போ இதை வந்து கேக்குக்கு மேலே நாங்கள் எப்படி விடுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் இருக்கிறதையும் நீங்கள் வலிச்செடுங்கோ. இப்போ நாங்கள் இப்படி க்ரீமியாக அடித்து வச்சுருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பால் வெள்ளையாக இருக்குதுண்டு. இந்த பதத்தில் நீங்கள் இதை அடிச்செடுக்கணும். அப்போ தான் இந்த கேக் டேஸ்ட்டாக வரும். இப்போ நாங்கள் இதை வந்து இந்த பட்டில் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் மேலே இந்த பட்டில் விடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பால் வெள்ளையாக வந்துருக்குன்னு. இதுதான் இது இந்த கேக்குக்கே டேஸ்டான இது. இங்கே இது அப்படியே எல்லாத்தையும் படித்து இதுக்கு மேலே இப்போ நான் இதெல்லாம் இப்படி மேலே விட்டுட்டேன். இப்போ நான் இதுக்கு வந்து இந்த ஆல்மண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆல்மண்ட்ஸை வந்து நான் வந்து இதுக்கு மேலே நான் இப்போ பரவி விடுங்க. அப்படி இப்படி எல்லா இடமும் வர்ற மாதிரி கேக்குக்கு இதுதான் டேஸ்டான, இதுதான் மெயினான சாமான். நீங்கள் மேலே நிறைய ஆல்மண்ட்ஸை போட உங்களுக்கு விரும்பின அளவு போடலாம். நீங்கள் இதை அப்படியே எல்லா இடமும் போடுங்க. இதை நான் இது வந்து 175 சென்டிகிரேட் இதில் தான் நான் வச்சுருக்கிறேன். ஆனால் உங்களோட நாடுகளில் என்னென்ன மாதிரி அவன் ஃபங்க்ஷன் வேலை செய்யுமென்று தெரியாது. நாங்கள் இங்கே வந்து 175 சென்டிகிரேட்டில் வச்சுருக்கிறேன். இது நான் வந்து அரை மணித்தியாலம் நீங்கள் இந்த கேக் வந்து பேக் பண்ண வேணும். இப்பொழுது வந்து இது வந்து ஆயிட்டது. நாங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இப்போ கேக் வந்து அவனுக்கு வச்சுருக்கிறேன். பாருங்க ஒரு ஸ்டேஜாக காட்டுறேன். இவ்வளோ நேரம் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டுது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. 15 நிமிடத்தில் வந்து இந்த கேக் முடிஞ்சிடும். இப்போ பாருங்க நல்ல கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துட்டுது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் 11 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. 11 மினிட்ஸ் முடிய உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கேக் வருமாண்டு. இப்போ கேக் முடிஞ்சது. நான் உங்களுக்கு கேக் ஆரம்பிக்கணும். நாளைக்கு உங்களுக்கு க்ரீம் எப்படி செய்கிறதுன்றதையும் எப்படி நான் இந்த க்ரீமை போட்டுவிட்டு இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டுறேன். நீங்கள் இப்போ இப்படி ஒன்று கேக் வந்து அமைஞ்சிட்டு ஒன்று இப்படி ஒன்றால் குத்தி பாருங்க. நல்ல க்ளீனாக வந்துருக்குது. ஒன்றுமே தெரியலை, க்ளீனாக கிடக்குது பாருங்க. இப்போ இது கேக் வேகிட்டுது. இது இப்போ இரவு செய்திருக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு பகல் எப்படி நான் க்ரீம் போடுறேன்ன்றதை பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. வாங்க இப்போ நாங்கள் இந்த கேக் கடிச்சினாங்கள். இந்த கேக்குக்கு வந்து நான் இப்போ இந்த க்ரீம் அடித்து காட்ட போகிறேன் இப்படியாண்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பசுப்பால் தேவை, ஃப்ரெஷ் க்ரீம் பேக்கெட் ஒன்று வேணும், மற்றது வந்து ஐசிங் சுகர், வெனிலா பவுடர், இதுக்கு வந்து க்ரீம் வெனிலியா க்ரீம் ஸ்மாக்கில் இந்த பவுடர் விற்கிது. இதில் ஒரு அரை பேக்கெட் போட்டிங்களா காணும் நான் அடித்த கேக்குக்கு. இதில் இது 80 கிராம், இதில் 40 கிராம் வெனிலியா க்ரீம் பேக்கெட் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் போடுங்க. இப்போ நாங்கள் இதே அடிப்போம். முதல் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அடித்து நாங்கள் அதுக்கு நான் 1.5 டெசிலிட்டர் க்ரீம் மில்க் விட போகிறேன். 150 கிராம் 50 மில்லி லிட்டர் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், தடிப்பான பால். இதை நீங்கள் இப்போ இதுக்குள்ளே விடுங்கோ.
தேவையில்லை. நான் இப்போ இதுலேயே ஒரு 4 டீஸ்பூன் பவுடர் போடுறேன், ஐசிங் சுகர் போடுறேன். நான் இப்போ இந்த கேக் மிக்சரால் மிக்ஸ் பண்ணி போடுறேன். நல்ல க்ரீமாக வர மட்டும் நீங்கள் அடிக்கணும். நல்ல க்ரீமாக மட்டும் இல்லைன்னா தெரியும். இப்படி க்ரீமாக வரும். இப்படி அடிக்க நல்ல க்ரீமாக உங்களுக்கு இது வந்து நல்ல க்ரீமியாக வரும். இப்படி நீங்கள் கொஞ்சம் ஹை ஸ்பீடில் விட்டு நீங்கள் இதை அடிக்க வேணும். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சம் வெனிலா பவுடர் இருக்குல்ல, அதில் ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா பவுடர் வாசத்துக்கு நாங்கள் போடுவோம். இதுக்கு ஒன்று இது கொஞ்சம் க்ரீம் வந்து வெனிலா ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ இந்த க்ரீம் பேக்கெட் வச்சுருக்கிறேன். இதில் 40 கிராம் இருக்குது. இந்த 40 கிராமையும் நீங்கள் இப்போ இதுக்கு போடுங்க. போட்டுட்டு நான் இப்போ 200 மில்லிலிட்டர் பால் எடுத்து நான் இதுக்கு விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் இதால் இப்போ லைட்டாக அடித்தாலே நல்ல க்ரீமியாக வந்துடும். இப்போ நான் இந்த க்ரீம் வந்து இப்போ அடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல க்ரீமியாக இப்படி வந்துட்டுது. இதுக்கு நாங்கள் ஒரு 2 மினிட்ஸாக நான் இதில் அடிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு கால் இதை இன்னொரு 30 செகண்ட் நாங்கள் இதுக்கு அடிச்செடுப்போம். இந்த 2 க்ரீமையும் நான் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு 2ஐயும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண வேணும். இப்போ நான் 10 மினிட்ஸாக 10 நிமிஷம் நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த 2 க்ரீமையும் எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே இந்த க்ரீம் வந்து இப்படி கூட திக்காக வந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி விழுகுதுண்டு இப்படி வந்துட்டுது. இது வந்து என்ன நல்லா ஹரியிட்டது. இவர் வந்து இங்கே இப்படி இருக்கிறார். இப்போ நாங்கள் 2 பேரையும் ஒண்டா போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். 2ஐயும் இந்த க்ரீம் இருக்க போடுங்க. இப்போ நாங்கள் 2ஐயும் உங்களுக்கு வலிச்சு விட்டுட்டு 2ஐயும் நாங்கள் இந்த மிக்சரால் நாங்கள் அடித்து எடுப்போம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக்ஸ் பண்ணுறது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டது. இதுக்கு முறுக்கா நாங்கள் திருப்பி ஒருக்கா கீழே இருக்கிறது க்ரீம் இருக்கோ தெரியாது, ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருக்கா கடைசி தரம் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒருக்கா அடிப்போம். இதை வரைக்கிய நீங்கள் ஸ்பீடாக குறைக்கி இந்த மேலே அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா க்ரீமும் வந்து கீழே வந்துடும். இப்போ இந்த இதில் வந்து கணக்கு க்ரீம் இருக்காது. நீங்கள் இதை இப்போ அடிச்சுட்டு இதை நீங்கள் திருப்பி ஒருக்கா ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நாங்கள் கேக்குக்கு மேலே போடுவோம். வாங்கோ, இன்றைக்கு நான் க்ரீம் பூசி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கேக்குக்கு இந்த க்ரீம் வந்து நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளால் நல்ல திக்காக வந்துட்டுது. இப்போ நான் இந்த கேக் இருக்கல்ல, இதை நாங்கள் இப்படி 2ஆக வெட்டுவோம். வெட்டுங்கோ. வெட்டி போட்டு இந்த பேக்கிங் பேப்பர் இருக்கல்ல, அதை வந்து நீங்கள் இப்படி கீழே இருக்கிற பேக்கிங் பேப்பரை வெட்டி எடுங்கோ. வெட்டி எடுத்துட்டு ஒரு பாதியை வந்து நான் எடுத்து இப்படி ஒரு நியூஸ் பேப்பர் உண்டுல அப்படி வைக்கிறேன்.
வச்சுட்டு இதை நான் அங்கே வைக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே தான் இப்படி ஒரு ட்ரேயில் தான் நான் இப்போ இந்த கேக்கை வேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேக் இது இருக்குல்ல, இப்போ இந்த கேக்கை நான் கீழே எடுக்கணும். இப்போ நாங்கள் இதை எடுத்தால் கையில் உடைஞ்சிடும். அப்போ நான் அதுக்கு இப்படி ஒரு தட்டு ஒன்று வச்சுருக்கிறேன். இதால் கேக் எடுக்கிற தட்டு நான் இந்த கீழே இருக்கிற பேப்பரால் இதுக்க வச்சுட்டு நான் வேறு அப்படியே கீழே எடுத்துக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த கேக் வந்து எடுபட்டுடும். பேப்பரால் நீங்கள் அவதானமாக செய்யணும். எடுத்து போட்டு இப்போ நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு கையால் எடுக்கலாம். இதை நீங்கள் இதில் அப்படியே கவனமாக கீழே வையுங்க. ஐயா இதையும் நான் கீழால் இப்படியே எடுத்துக்கொண்டு போகிறேன். இது ரெடியாக நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு க்ரீம் பூசி காட்ட போகிறேன். இப்போ நான் இதுக்கு இதை நான் இப்படி எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்க இவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இதையே இப்போ நீங்கள் இதில் மெதுவாக வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி க்ரீம் பூசுங்க. இந்த கேக் வந்து எனது பிள்ளைகளுக்கு சரியான விருப்பம். எல்லா கேக்கும் சாப்பிட மாட்டினோம். இந்த க்ரீம் கேக் மட்டும் அதை சாப்பிடுவினோம். மற்ற எந்த கேக் கொடுத்தாலும் அதை சாப்பிடாயினும். நீங்கள் இதை வந்து அவதானமாக அப்படி பூசுங்க. இப்படி ஒரு இப்படி ஒரு கத்தி வச்சிருக்கிறேன். இந்த கேக்ஸ் இது பூசுறதுக்காண்டி இலகுவாக நீங்கள் இதை பூசலாம். இதாலியண்டா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இந்த க்ரீமை இந்த ட்ரேயில் நான் அப்படி வச்சிருக்கிறேன். இப்போ நான் கேக் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு பாருங்க என்ன மாதிரி நான் வைக்கிறேன். இதை நீங்கள் மெதுவாக இதுக்கு நேராக வர்ற மாதிரி நீங்கள் இந்த கேக்கை அப்படியே இழுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கேக் நான் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேக் வந்து இப்போ நான் இந்த கேக்கை உங்களுக்கு வெட்டி சர்வ் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுங்க. எப்படி நான் வெட்டுறேன் அவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு சத்தம் கேட்குதுங்க. நாங்கள் இப்படி எடுத்து இப்போ வைப்போம். ரெடி. நான் இப்போ ஒரு ப்ளேன் டீ போட்டுட்டு இதனால் இனிப்பு தானே நீங்கள் இதுக்கு ஒரு ப்ளேன் டீ போட்டிங்கன்னு சொன்னால் இதோட சாப்பிடிக்க அல்லது கோப்பி குடிக்கிற நீங்கள்னு சொன்னால் கோப்பியும் குடித்து இந்த டீயோட இந்த கேக் சாப்பிடிக்கல உங்களுக்கு இனிப்பும் தேவையில்லை. இங்கே பாருங்க டீயும் கேக்கும் ரெடி. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கோ. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எனது சேனலை. உங்களுக்கு நிறைய காணொளிகள் நான் இதை போடுவதுக்கு கணக்கு ரெசிபிகள் உங்களுக்கு போட காத்திருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களோட ஷேர் பண்ணுங்கோ. அப்போ அவையிலும் இதை பார்த்து இவை செய்வினோம். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இன்னொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், பாய். சாப்பிட்டு காட்டுறேன். நான் காட்டிலேன்னா உங்களுக்கு தெரியாது அப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் க்ரீமாக எடுத்து இதே மாதிரி எடுத்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல இனிப்பு. இதுக்கு நீங்கள் தீனி போட தேவையில்லை. ப்ளெயின் டீக்கு இப்படி ப்ளெயின் டீ போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கோப்பி குடிக்கையும் கோப்பிக்கும் இந்த கேக் நல்லா இருக்கும். இந்த நோர்வீஜியன் கட்டாயம் இந்த கேக்கு அவன் பாட்டியில் வச்சிருப்பினோம். நல்ல சுவையான ஒரு கேக். நான் இங்கே வந்து எனக்கும் பிடிச்ச கேக் இது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் இது இருந்தால். ஓகே,
உங்களை பார்க்க வச்சு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செய்துட்டு சாப்பிட்டு பாருங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி செய்வீங்க இதே மாதிரி கேக். நன்றி. பாய்.